எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 40க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, 6 முதல் 14 வயதுக்குட்பட்டவருக்கு இலவச கட்டாய கல்வி அளிக்க வகை செய்யும் சரத்து. ஆப்ஷன் டி 21ல் ஏ. அடுத்து, சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அடுத்து, சட்டமேலவை தமிழ்நாட்டில் நீக்கப்பட்ட ஆண்டு 1986. அடுத்து, இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் முதல் பொது தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது? 364. மாநிலங்களில் சட்டமேலவை பதவிக்காலம். மாநிலங்களில் சட்டமேலவை பதவிக்காலம் நிரந்தரமானது. அடுத்து, மதகுருமார்களின் ஆட்சி கொண்ட நாடு வாட்டிகன் சிட்டி. அடுத்து, சட்ட மேலவையை நடத்துபவர் மேலவை தலைவர். அடுத்து, ஐநா சபை சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவித்த ஆண்டு 1979. கிபி 500 முதலில் குடியரசு எனும் சொல் வடிவமைக்கப்பட்ட நாடு ரோம். ஐநா சபை சர்வதேச பெண்கள் ஆண்டாக அறிவித்த ஆண்டு 1978. அடுத்து, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1997 ஏப்ரல் 17. அடுத்து, ஒரு உண்மையான மக்களாட்சி என்பது ஒவ்வொரு கிராம மக்களால் செயல்படுத்தப்படுவதாகும் என்று கூறியவர் மகாத்மா காந்தி. ஒரு உண்மையான மக்களாட்சி என்பது ஒவ்வொரு கிராம மக்களால் செயல்படுத்தப்படுவதாகும் என்று கூறியவர் மகாத்மா காந்தி. அடுத்து, தமிழ்நாட்டில் யாருடைய காலத்தில் குடவோலை எனும் வாக்களிக்கும் முறை வழக்கத்தில் இருந்தது? சோழர்கள். அடுத்து, தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யும் இந்திய அரசியலமைப்பு எது? தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு 324. ஆண்டுதோறும் உலக மக்கள் தொகை தினமாக கொண்டாடப்படும் நாள் ஜூலை 11. சர்வதேச பெண்கள் தினமாக கொண்டாடப்படும் நாள் சர்வதேச பெண்கள் தினமாக கொண்டாடப்படும் நாள் மார்ச் 8. அடுத்து, லோக்சபா உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது. லோக்சபா உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது 25.
அடுத்து விவிபேட், அதாவது ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்ற முறையை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்த ஆண்டு 2014. அடுத்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1948. இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஜனவரி 25, 1950. ஜனவரி 25, 1950. அடுத்து இந்தியாவின் அலுவல் மொழி. இந்தியாவின் அலுவல் மொழி இந்தி. பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படும் நாடு இந்தியா. உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா. மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. டிசம்பர் 10. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5வது கேள்வி, மாநில சட்டமேலவை பதவிக்காலம் நிரந்தரமானதுன்னு ஏன்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சில பேர் 6 ஆண்டுகள்பாங்க, ஆனால் சில புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிரந்தரமானதுன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நிரந்தரமானதுன்னா என்னென்னா அந்த அவங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த 6 வருஷ பீரியட் முடிஞ்சிடும் அல்லது சட்டமேலவை கலைக்கப்படும். அதனால் அது கலைக்கப்படும் வரை நிரந்தரமானது அப்படிங்கிறது அதுக்கு பொருள். அதனால் நான் வச்சுக்க சில பேர் இதை குழப்பிக்கலாம், இது தவறாக்குதுன்னு சொல்லி. ஆனால் இது தவறு இல்லை. அடுத்து இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 40க்கான காணொளி. நன்றி.